ஐப்ரோ த்ரெட்டிங் கண்கள் முகத்தின் முக்கிய அம்சமாகும். மேலும் கண்களின் அழகை அதிகரிப்பதில் புருவங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஐப்ரோ ஷேப்பிங் என்பது புருவங்களுக்கு ஒரு ஷேப்பை, அதாவது வடிவத்தை வழங்குவதை உள்ளடக்கியது. அவை கண்களின் அழகுக்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதனால்தான் கிட்டத்தட்ட எல்லா பெண்களும் தங்கள் புருவங்களை ஷேப்பிங் செய்து கொள்கிறார்கள். சில பெண்கள் ஐப்ரோ ஷேப்பிங் செய்ய நூலை, அதாவது த்ரெட் பயன்படுத்துகிறார்கள். சிலர் ட்வீசஸ் பயன்படுத்துகிறார்கள். சிலர் ஐப்ரோக்களை வேக்சிங் செய்ய விரும்புகிறார்கள். இந்தியாவில் பெரும்பாலான பெண்கள் தங்கள் ஐப்ரோக்களை த்ரெட்டின் உதவியுடன் ஷேப் செய்கிறார்கள். இது த்ரெட்டிங் என்று அழைக்கப்படுகிறது. பழங்காலத்திலிருந்தே பெண்கள் த்ரெட்டிங் செய்யும் தொழில்நுட்பத்தை நன்கு அறிந்திருக்கிறார்கள். இது மேக்கப்பின் முக்கிய அங்கமாக கருதப்படுகிறது. த்ரெட்டிங் முறை மத்திய கிழக்கு பகுதி அல்லது இந்தியாவில் தொடங்கியதாக நம்பப்படுகிறது. த்ரெட்டிங்கின் பொருள்: காட்டன் நூல், அதாவது த்ரெட் மூலம் தேவையற்ற முடிகளை அகற்றும் முறை த்ரெட்டிங் எனப்படும். புருவம், நெற்றி, கன்னங்களுக்கு மேல், உதடுகளுக்கு மேல் மற்றும் கீழ் உள்ள முடிகளை நீக்க த்ரெட்டிங் உதவும். இந்த முறை பெரும்பாலும் புருவங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. த்ரெட்டிங் என்பது எளிமையான, சுத்தமான மற்றும் சுகாதாரமான, குறைந்த நேரத்தை எடுத்துக்கொள்ளும் நுட்பமாகும். த்ரெட்டிங் ஒரு கலை, எனவே அதன் நுட்பத்தை பயிற்சி செய்வது முக்கியம். நுட்பம்: த்ரெட்டிங்கிற்கு தேவையான டூல்ஸ்: 40ஆம் நம்பர் காட்டன் த்ரெட். இது மார்க்கெட்டில் அல்லது ஏதேனும் அழகு சாதன பொருட்கள் கடையில் கிடைக்கும். இதை தவிர தேவைப்படுபவை: பவுடர், கிரீம், த்ரெட்டிங் பிரஷ், கத்தரிக்கோல், ஆஸ்ட்ரிஞ்சென்ட் மற்றும் கண்ணாடிகள். ஐப்ரோ ஷேப்பிங் செய்வதற்கு முன் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகள்: ஐப்ரோ செய்யும் முன் பவுடர் அப்ளை செய்யவும். புருவங்களை 2 கைகளின் விரலால் இழுக்கவும். ஐப்ரோ செய்யும் போது தோல் தளர்வாக இருக்கக்கூடாது. வாடிக்கையாளரின் முக அமைப்புக்கு ஏற்ப அல்லது வாடிக்கையாளரின் விருப்பத்திற்கு ஏற்ப ஐப்ரோஸை ஷேப் செய்யவும். என்ன செய்ய வேண்டும்? ஐப்ரோ ஷேப்பிங். என்ன ஷேப்? ரவுண்ட் ஷேப். உங்கள் கை மற்றும் விரல்களில் பொருந்தும் அளவுக்கு த்ரெட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். த்ரெட்டின் ஒரு முனையை உங்கள் வாயிலும் மற்றொன்றை உங்கள் கையிலும் பிடித்துக்கொண்டு இது போல ஒரு லூப்பை உருவாக்கவும். லூப்பை இப்படி 4 to 5 முறை சுழற்றி த்ரெட்டில் ஒரு எக்ஸ் ஷேப் செய்ய வேண்டும். வாடிக்கையாளரை இது போல ஒரு கையை புருவத்திற்கு மேலேயும் மற்றொன்றை புருவத்தின் கீழும் வைத்து இழுத்து பிடிக்க சொல்லுங்கள். த்ரெட்டின் வி ஷேப் பகுதியில் முடியை பிடித்து இழுக்கவும். முடி நூலில் சிக்கிக்கொண்டு பிடுங்கப்படுகிறது. இந்த செயலை வேகமாக செய்தால் வலி குறைவாக இருக்கும். இப்படி முடியை நீக்கி புருவங்களுக்கு ஷேப் கொடுக்கலாம். நினைவில் கொள்ளுங்கள், ஐப்ரோ செய்யும் போது அந்த இடத்தில் நல்ல வெளிச்சம் இருப்பது முக்கியம். புருவத்தின் இருபுறமும் டால்கம் பவுடரை பயன்படுத்த வேண்டும் ஆகியவற்றை நினைவில் கொள்ளுங்கள். த்ரெட்டிங் செய்யும் போது புருவங்களின் இயற்கையான ஷேப்பில் கவனம் செலுத்தி அதை புரிந்து கொண்டு பின்னர் அதற்கேற்ப அவற்றை வடிவமைக்கவும். ஐப்ரோஸின் ஓரத்திலிருந்து 1 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு முடியை அகற்றத் தொடங்குங்கள். ஒரே நேரத்தில் அதிக முடிகளை இழுக்க வேண்டாம். த்ரெட்டிங் செய்யும் போது கண் இமைகளுக்கு அருகில் உள்ள தோல் இறுக்கமாக பிடிக்கப்படுகிறதா இல்லையா என்பதை கவனிக்கவும். மூக்கின் நுனியிலிருந்து காது நுனி வரையிலான திசையில் புருவங்களை த்ரெட்டிங் செய்யவும். 2 ஐப்ரோஸுக்கு இடையில் உள்ள முடியை த்ரெட்டை குறுக்காக, அதாவது டயகனலாக பிடித்து அகற்றவும். இறுதியில் ஐப்ரோஸின் ஓரங்களில் உள்ள முடியை இது போல கட் பண்ணி அவற்றை ஷேப் செய்யவும். ஐப்ரோ செய்த பின் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகள்: ஐப்ரோ செய்த பிறகு தோலில் எரிச்சல் இருந்தால் அதை குளிர்ந்த நீர் அல்லது ஐஸ் கொண்டு லேசாக தேய்க்கவும். இது சருமத்தை மென்மையாக்குகிறது மற்றும் எரிச்சல் உணர்வை குறைக்கிறது. ஐப்ரோ செய்த பின் தோல் சிவந்து இருந்தால், தோலில் வெட்டுக்கள் அல்லது பருக்கள் போன்ற அடையாளங்கள் காணப்பட்டால் கிரீம் கொண்டு மசாஜ் செய்யவும். முடி அகற்றப்பட்ட பிறகு தோலில் உள்ள துளைகள், அதாவது ஸ்கின் போர்ஸ் திறக்கப்படுகின்றன. இது தொற்றுகள் ஏற்படும் வாய்ப்பை அதிகரிக்கிறது. எனவே முடி அகற்றப்பட்ட இடத்தில் ஆஸ்ட்ரிஞ்சென்ட் அல்லது டோனரை பயன்படுத்துவது மிக முக்கியம். த்ரெட்டிங் செய்த உடனேயே மேக்கப் போடாதீர்கள். நீங்கள் மேக்கப் போட வேண்டும் என்றால் 45 முதல் 60 நிமிடங்களுக்கு பிறகு செய்யுங்கள். ஐப்ரோஸின் வகைகள்:
ரவுண்ட் ஐப்ரோஸ், பாக்ஸ் ஐப்ரோஸ், ஜாயிண்ட் ஐப்ரோஸ், கர்வ் ஐப்ரோஸ். கர்வ் ஐப்ரோஸ் அதாவது வளைந்த புருவங்கள் நீள்வட்ட முகத்திற்கும், சற்று கோணலான ஐப்ரோஸ் வட்ட முகத்திற்கும், ரவுண்ட் ஐப்ரோஸ் சதுர அல்லது செவ்வக முகத்திற்கும் அழகாக இருக்கும்.